சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆடி 18 அன்று கட்டாயம் குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் என்ன? அது மட்டும் அல்லாது நம் குடும்பத்திற்கே சுபிட்சத்தை ஏற்படுத்தும் அன்றைய தினத்தில் வாங்க வேண்டிய ஒரே ஒரு பழம் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரக்கூடிய திங்கட்கிழமை ஆடி 18 வருகின்றது. அன்றைய தினத்துல மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கு நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறது நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப ஆடி 18 அப்படின்னாலே அன்றைய தினத்துல ஒரு சில மங்கள பொருட்கள் வாங்குவோம். நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வோம். நீர் தேவதையை வணங்குவோம். அப்படி நம்ம வாங்கக்கூடிய பொருட்களின் மூலம் நம் வீட்டில் செல்வம் அனைத்து விதமான 16 செல்வங்களும் நிறைவாக நிலைத்திருக்கும். நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்குவோம். அன்றைய தினத்துல முக்கியமா தங்கம், வெள்ளிலாம் நம்ம முன்னோர்கள் வாங்குனாங்க. இப்ப எங்கங்க தங்கம் வாங்குற அளவுக்காங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால தங்கம் வாங்க முடியலனாலும் பரவால்ல. ஒரு வெள்ளி நாணயம் உங்க வீட்ல வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல அரிசி, மளிகை பொருட்கள், பால் மற்றும் மஞ்சத்தூள், கல்லுப்பு இது போன்ற மங்கள பொருட்கள் தாராளமாக வாங்கலாம். மேலும் இந்த நாள்ல நம்ம குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்றதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தின் அனுக்கிரகம் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் தேவை. குலதெய்வம் மனசு இருந்தா தான் நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி உங்க வீட்ல ஆடி 18 அன்று நீங்க குலதெய்வத்திற்கு ஒரு 5 முக தீபம், அதாவது ஒரு குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த குத்து விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி உங்க குலதெய்வத்தின் பெயர், காவல் தெய்வங்களின் பெயர் மற்றும் இதர தெய்வங்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இதை காலை நேரத்திலும் நீங்க ஏற்றலாம், மாலை நேரத்திலும் ஏற்றலாம். ஆனா உங்க குலதெய்வத்தை நினைத்து கண்டிப்பா அன்றைய தினத்துல நீங்க 5 முக குத்து விளக்கு ஏத்துங்க. ஒரு சிலர் கேட்கலாம், எங்க வீட்ல நாங்க தினமுமே குத்து விளக்கு ஏத்துறோங்க. நாங்க என்ன செய்றது? அன்றைய தினத்துல மொத நாளே உங்க விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அந்த விளக்குல சுத்தமான பசுனை ஊற்றி, பஞ்சு திரி போட்டு, உங்க குலதெய்வத்தின் நாமங்களை சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை ஏற்றுங்கள். அதுலயும் அந்த தீபத்துல உங்க குலதெய்வம் உங்க வழிபாட ஏத்துக்குச்சு அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த தீபத்தை வந்து பாருங்க. அந்த தீபச் சுடர்ல உங்க குலதெய்வம் காட்சி கொடுக்கும். அது எப்படிங்க காட்சி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீபச் சுடர நல்லா உன்னிப்பாக கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு குலதெய்வத்தின் முகமே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு அந்த தீபம் வந்து வெண்மை நிறத்திலயோ அல்லது ஒரு மாதிரி நீல நிறத்திலயோ உங்களுக்கு காட்சி கொடுத்தால், கண்டிப்பா உங்க வேண்டுதலை உங்க குலதெய்வம் ஏற்றுக்கொண்டது. அந்த தீப ஒளியில் காட்சி கொடுக்கின்றது. உங்கள் குடும்பத்திற்கு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். மேலும் அன்றைய தினத்துல நெறைய கனி வகைகள், நெறைய விஷயங்கள் நம்ம தெய்வத்திற்கு படைப்போம். அதுவும் ஆத்து பக்கம்லாம் போனீங்கன்னா, நெறைய பேரு வந்து சுவாமிக்கு அதிகப்படியான கனி வகைகள், பச்சரிசி மற்றும் வெல்லம், எள்ளு கலந்தவற்றையெல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வார்கள். அப்படி நெறைய கனி வகைகள் செய்தாலும், கட்டாயம் இந்த ஒரு கனியை நீங்க தெய்வத்திற்கு படைக்க வேண்டும். அது என்ன கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் பழம் அல்லது நெல்லிக்கனி. நாவல் பழம் இந்த 2 கனியும் கிடைத்தாலும் ரொம்பவே நல்லது. ஏன்னா, இந்த 2 கனியும் அந்த அளவுக்கு யாருமே வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா, இந்த 2 கனியும் நம்ம வாங்கி வீட்ல வைக்கும்போது, மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இந்த 2 பழங்கள்ல 1 கிடைத்தாலும் சரி, இல்ல 2மே நீங்க வாங்கி வழிபாடுல வச்சு பாருங்க. உங்கள் குலதெய்வத்தின் அனுக்கிரகமும், மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகமும் நிறைவாகவே உங்களுக்கு கிடைப்பதை உங்களால உணர முடியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி 18 உங்கள் அனைவரின் வாழ்க்கையில் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகமும், மகாலட்சுமியின் அனுகிரகமும் நிறைவாக பெற்று உங்கள் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.